ஹை ஃப்ரெண்ட்ஸ், கனிமொழி அவர்கள் அரசு செயல்படவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு ஒரு கேள்வி, 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் இன்று கேள்வி கேட்கிறார்கள். அந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதனை செய்தீர்கள் என்று மக்கள் கேட்கக்கூடாதா? சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுகிறீர்களா? அப்படி என்றால் கடந்த காலத்தில் நடந்த குற்ற சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், மக்கள் சந்தித்த பிரச்சனைகள் மக்களின் நினைவில் இன்னும் இருக்கின்றன. இன்று ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்வதற்கு முன் நேற்று என்ன நடந்தது என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும். தவேக அரசு குற்றம் சாட்டுவதற்காக உருவான அரசு அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்காக உருவான அரசு. இந்த அரசு விளம்பரத்திற்காக வேலை செய்யாது, மக்களுக்காக வேலை செய்யும். சாதனை செய்துவிட்டு சொல்லும் அரசும் இல்லை, சொல்லாமலேயே செய்து காட்டும் அரசு. அதற்கு ஒரு உதாரணம் தான் அமைச்சர் தமிழ் பாத்திமா அறிவித்துள்ள திட்டம். பள்ளி மாணவர்கள் யூனிஃபார்முடன் அடையாள அட்டையை காட்டினால் இலவச பேருந்து பயணம் செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறார். இது அரசியல் அல்ல, இது மக்கள் சேவை. இது விளம்பரம் அல்ல, இது மாணவர்களின் எதிர்காலத்தில் நினைத்து எடுக்கப்பட்ட முடிவு. இங்கே சிலர் மைக் பிடித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தவேக அரசு கோப்புகளை பிடித்து மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எதிரிகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களின் நம்பிக்கையை வென்றாலே போதும். ஏனென்றால் இந்த அரசு அதிகாரத்திற்காக ஓடவில்லை, மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக ஓடுகிறது. சத்தம் போடுவது எளிது, சாதனை செய்வதுதான் கடினம். அந்த சாதனையே சைலண்டாக செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது தவேக அரசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற மாஸ் அப்டேட்ஸ் மற்றும் தரமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஆதரவு தான் எங்களோட பலம். அடுத்த வீடியோவில் இன்னொரு மாஸ் கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.